ஐயா வணக்கங்கய்யா. நீங்கள் கையில் இந்த முடக்கத்தான் கொடியை வச்சுருக்கிறீங்க, இதோட பலனை சொல்லுங்க ஐயா. அதாவது உடம்புல ஏற்படுற எங்கே ஏற்பட்ட முடக்கையும் அறுக்கக்கூடிய பலத்துக்கு தான் இது முடக்க அறுத்தான். இது பச்சரிசியில் இது கூட வாதநாராயண இலை, முடக்கரத்தான் இலை, இதை போட்டு ஒரு தோசை மாரி சுட்டு சாப்பிட்டாலும் நல்ல பலன் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வெளி பீடமாக இதை காய வச்சு தேனில் சாப்பிட்டாலும் நல்ல ஒரு மாறுதல் தரும். வெளிப்படமா வெயில் இல்லைங்களா? நேல் படமாக தான், நிழல் படமாக நேல் தான் காய வைக்கணும். எந்த ஒரு மருந்தும் நேரில் தான் காயணும். எந்த மருந்து வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. வெயிலில் காய வச்சா அதில் வீரத்தன்மை மாறிடும். காய வச்சு பொடியாக்கி சூரணமாக்கி இதை தேனில் சாப்பிடலாம். தேனில் சாப்பிடலாம். ஒரு வேளை 2 வேளைங்களா? 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா 21 நாள் சாப்பிடணும். அப்பதான் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. இது சித்தர்கள் அயத்தை சுத்தி பண்ண சித்தர்கள் மறைமுகமா இந்த ஒரு மகா மருந்தை யூஸ் பண்ணிருக்காங்க. பொதுவாக இது மூட்டு வலி கை கால் வலி இருக்கவங்க இது பண்றாங்க. இன்னைக்கு இந்த சரவாங்கின்னு சொல்லக்கூடிய முடக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். அவங்க எல்லாம் அவசியம் சாப்பிடணும். அவசியம் சாப்பிட வேண்டியது. அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் இந்த இதுக்கு பேரே முடக்கு அறுத்தான் தான் பேரு. எங்க ஒரு நரம்பு முடிக்கு இருந்தாலும் அதை கிளியரன்ஸ் பண்ண ஒரு சக்தி இருக்கு. சரி. அதே டைம்ல இதனுடைய சாறு மெல்லிய சாரா வராது, ஒரு நுரச்சாரா தான் வரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ரொம்ப அற்புதமான தகவலை சொன்னீங்கய்யா. ரொம்ப நன்றி. நேர்களே, இதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச மூலிகையை பற்றி இன்னும் தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.